சார் சொன்னது போல் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. நான் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு கூடிய அம்மாவின் தொண்டர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்கள் எதிர்பார்த்த விஷயம் இன்று நடந்திருக்கு. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தீய சக்தி திமுகவுக்கு எதிராகவும் அதே போல இந்த இயக்கத்தை சின்னவண்ணமா ஆக்க துடித்துக் கொண்டிருக்கும், ஆக்கி மறுபடியும் ஆக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய துரோகிக்கு எதிராகவும் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். இல்லை, மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க சசிகலா அவர்களை? அதாவது இப்போது ஜெயலலிதா அவர்களுடைய இடத்தில் வைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு சசிகலா அவர்களை மக்கள் பார்க்கிறார்கள் நினைக்கிறேன். கண்டிப்பாக சின்னம்மா என்ற ஒரு ஆளுமை இல்லாவிட்டால் அம்மா என்ற அந்த பேரு இல்லை. சின்னம்மா என்ற ஒரு ஆளுமையை வைத்துத்தான் அம்மா. இன்னொரு கட்சின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி திரும்ப எல்லாரையும் உங்கள் பக்கம் கொண்டு வரீங்க? அப்போவே உங்களால் முடியலை, அப்போ இப்போ மட்டும் எப்படி முடியும்னு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல. எங்களுக்கு எதிரியாக யார் இருப்பார்? திமுக தான். இந்த துரோகிக்கு இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலோட பாட கட்டிடும்னு சொல்றேன். தொண்டர்களுடைய ஆதரவு இல்லாதவங்க 10 தோல்வி பழனிசாமின்ற பட்டமெல்லாம் மக்கள் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கடந்த தேர்தல்களில் அதிமுக கொண்ட வாக்கு வங்கிகள் எல்லாம் யார் ஓட்டு போட்டாங்கன்னு எடுத்துக்கிறதுங்க சார்? தொண்டர்கள் தானே போட்டிருக்காங்க. அந்த எடப்பாடி கம்பெனியில தென் மாவட்டத்தில் 1000 பேர் இருக்கலாம். சுயலாபத்துக்காக, பொதுநலத்துக்காக யாருமே கிடையாது. சுயலாபத்துக்காக, பணத்துக்காக இருக்கலாம். அவர் முன்னிலைப்படுத்துறது, அவர் யார் அவர் தான் ஒரு ஜாதியவாத இயக்கமா மாத்திட்டார். காளியம்மாள் அவர்கள் அதிமுகவில் போய் சேர்ந்தாங்க. ரொம்ப அவங்க ஒரு பெரிய போராளி. ஆனா அவங்களுடைய முடிவு தவறு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சசிகலா அவர்களினுடைய ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் அவர்கள். அவரிடம் தற்போது சசிகலா அவர்கள் கட்சியின் பெயர் அறிவித்தது குறித்தும் சின்னம் அறிவித்தது குறித்தும் பல்வேறு விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சொன்னது போல நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. நான் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு கூடிய அம்மாவின் தொண்டர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்கள் எதிர்பார்த்த விஷயம் இன்று நடந்திருக்கு. எஸ், அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது அதில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்றது கட்சியின் பெயராகவும், தென்னந்தோப்பு அது சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் அவருடைய ஆதரவாளராக மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, உண்மையான அதிமுக தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த தீய சக்தி திமுகவுக்கு எதிராகவும் அதே போல் இந்த இயக்கத்தை சின்னவண்ணமாக ஆக்க துடித்து கொண்டிருக்கும், ஆக்கி மறுபடியும் ஆக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய துரோகிக்கு எதிராகவும் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். ஸோ இதில் தற்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப லேட் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இல்லை, எல்லாருக்கும் ஒரு தாய், அதை அவங்க எல்லாரையும் வளர்த்து விட்ட தாய். இந்த இயக்கத்தை ஒன்று சேர்த்தலான்னு பார்த்தாங்க. முடிந்த அளவுக்கு போராடி பார்க்கும் பொழுது சுயநலம் ரொம்ப உச்சியில் ஏறி கிடைச்சது எடப்பாடி பழனிசாமிக்கு. இந்த கட்சி நாசமாக போனாலும் பரவாயில்லை, நான் சின்னமாக வைத்துக்கிற மாட்டேன்ற போது தொண்டர்களாகிய நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். சின்னமாக நாங்கள் கட்சி உருவாக்குறோம், நாங்கள் தான் அதிமுக தொண்டன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரில் நம்ம கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தில் சின்னமாக இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம், நல்லதே நடக்கும். அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்கள், அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள் தான் என்பதை வரக்கூடிய தேர்தல் நிறுவும். இல்லை, ஆனால் இப்போது நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம் ஒரு பக்கம், பட் ஆனால் தேர்தல் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் கட்சி தொடங்கி இருக்கிறீங்க, நிர்வாகிகள் கட்டமைப்புகள் அமைக்கிறதுலேருந்து அடுத்து களப்பணிகள் ஆடுறதுன்னு இப்படின்னு பல வேலைகள் இருக்குது. அதுக்கான நேரம் போதுமானதாக இல்லையே. நாங்கள் புதுசாக ஒரு தொண்டர்களை உருவாக்கலைங்க. அதிமுகவில் இருந்த நிர்வாகி தான் இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி ஒரு இயக்கம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அதிமுக தொண்டர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள், அம்மாவினுடைய தொண்டர்கள், அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் இன்றைக்கி சின்னமாக சேர்ந்திருக்குன்னு சொன்னாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்ற போது எங்களுக்கு கட்டமைப்பு தமிழகம் முழுக்க இருக்குது. அப்படின்ற போது நாங்கள் எதுக்கு பயப்படணும்? இந்த சின்னம், தோப்பு சின்னம் ஒரு செகண்டில் தமிழகம் முழுக்க பரவிடுச்சேன். இந்த கொடி எனக்கு அறிவிச்ச மரண கணம் தமிழகம் முழுக்க பரவிடுச்சு. கட்டமைப்புகள் இருக்க ஒவ்வொரு ஊரில் அமமுக இருக்குன்னா எங்கள் கட்சியும் இருக்கும், அதிமுக இருக்குன்னா எங்கள் கட்சியும் இருக்கும்.
அப்படின்றபோது எங்களுடைய ஆதரவாளர்கள், எங்களுடைய தொண்டர்கள் கண்டிப்பாக சரியாக நிற்கிறாங்க, களத்தில் நிற்கிறாங்க. இல்லை, மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க சசிகலா அவர்களை? அதாவது இப்போது ஜெயலலிதா அவர்களுடைய இடத்தில் வைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு சசிகலா அவர்களை மக்கள் பார்க்கிறார்கள் நினைக்கிறீங்களா? அப்படி பார்க்க போய் தானங்க ஒரு இயக்கத்தை உருவாக்கி அம்மா அந்த இயக்கத்தை நடத்தணுமா அப்படின்னு வர்றாங்க. இப்போ ஒரு விஷயம் என் தம்பி நல்லா நிறைய பேசியிருக்கேன், உங்கள் சேனலில் பேசியிருக்கேன். சின்னம்மா என்ற ஒரு ஆளுமை இல்லாவிட்டால் அம்மா என்ற அந்த பேரே இல்லை. அது உலகறிஞ்ச விஷயம் சார். சின்னம்மா என்ற ஒரு ஆளுமையை வைத்துத்தான் அம்மா, அது நாடுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அப்படின்ற ஒரு ஆளுமையான ஒரு தலைவி இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக தமிழக மக்களை காப்பாற்ற, அதிமுக தொண்டர்களை காப்பாற்ற, தீயசக்தி திமுக என்ற ஒரு தீயசக்தியை இந்த அதிகாரத்திலிருந்து துரத்த ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற திமுக தான் எதிரி அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறீங்க. அப்போ ஒத்த கருத்துன்னு பார்த்தா இங்கே என்டிஏ தான் இருக்குது. நீங்கள் என்டிஏ கூட கூட்டணி ஒரு காலத்திலும் என்டிஏ கூட்டணி எங்களுடைய கட்சி உடன்பாடு வைக்காது, எங்களுடைய இயக்கம் உடன்பாடு வைக்காது. ஒற்ற கருத்துன்னு எப்படி ஒற்ற கருத்து? அவங்க சின்னமாக என்ன சார் எதிர்ப்பு? திமுக எதிர்ப்பு தான். நாங்கள் கலங்காண்டோம். அண்ட் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் என்ன விஷயங்களை கொள்கைகளாக அந்த கொள்கை தான், அந்த கொள்கை தான் பின்பற்றி நாங்கள் வரோம். திமுக எதிர்ப்பு தானே இருக்கு. திமுக எதிர்ப்பு தான் சார். அப்ப திமுகவோட கூட்டணி வைக்க போறோம். திமுகவோட எதிர்ப்பு நிலையில் தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சோம். இந்த துரோகிகள் சீன்லே கிடையாது. வரக்கூடிய தேர்தல் தெரியும். இந்த எடப்பாடி கம்பெனி மற்றும் அது சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வரக்கூடிய தேர்தல் கழிஞ்சு அவங்க இருப்பாங்கன்னு தெரியாது. அப்படின்ற போது மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. கடக்கோடி தொண்டன் ஒரு முடிவு எடுத்துட்டா, அம்மா நீங்கள் இந்த கட்சியில் இந்த கட்சியை வழி நடத்தணும் அப்படின்னு கட்சியை உருவாக்கி கொடுத்துட்டான். அப்படின்ற போது கண்டிப்பாக சின்னமாக சொல்லிட்டாங்க, தேர்தலை சந்திப்போம், எத்தனை தொகுதி எந்தெந்த இடத்துல போட்டி போடுறாங்கன்ற விஷயங்களை சின்னமாக அறிவிப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அதே போல் கேரளா, இடுக்கி மாவட்டம் கேரளாவிலே அதிமுக இருக்குது. அங்கேயும் நிர்வாகிகள் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அங்கேயும் ஒரு 3 தொகுதியில் போட்டி போடுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் இருக்கிறது. இல்லை, ஒரு சில நிர்வாகிகள் வந்திருக்கலாம், அதாவது தொண்டர்கள் வந்திருக்கிறாங்கன்னு. இப்போது அதாவது இப்போது எங்களோட இப்போ நீங்கள் கட்சி வேறு ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ கட்சியில் நீங்கள் ஒரு உறுப்பினர் கணக்குன்னு காட்டினீங்கன்னா, ஓ அப்போ சசிகலா அவர்கள் பின்னாடி இத்தனை பேர் தொண்டர்களாக இருந்து நிர்வாகிகளாக மாறி இருக்கிறாங்க, உறுப்பினர்களாக இருக்காங்க. அப்போ உண்மையிலேயே இவங்க பின்னாடி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வரும். ஒரு 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 அக்செப்டன்ஸ் வரும் இல்லையா? அதுதான். இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ இதுக்கப்புறம் இனி வரும் காலங்களில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை காட்டுவீங்களா? அதன் மூலமாக நீங்கள் இதை நிரூபிப்பீங்களா? ஓட்டு எண்ணிக்கையை உறுப்பினருக்கு எண்ணிக்கையாக மாறிடுமா இல்லையா? தேர்தல் வந்துட்டு அந்த தேர்தல் முடிவு தெரியுமில்ல. இப்போ சின்னமாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையான அதிமுக தொண்டர்களுடைய வலியுறுத்தின் பேரில் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையான அதிமுக தொண்டை ரெட்டலைய கையிலையும் நெஞ்சில் பச்சை ஊற்றி அவன் தான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கணும்னு சின்னமோட தொடர்ச்சியாக பேசி அந்த கட்சியை ஆரம்பித்து வந்திருக்கிறாங்க. இந்த இயக்கத்தினுடைய வாக்கு வங்கி என்ன அப்படி என்பது தேர்தல் கழித்து பார்த்துக்கலாமே. இப்போ நம்ம சொல்ல முடியுமா? தேர்தல் கழிச்சு பார்த்துக்கோங்க, மக்கள் எவ்வளோ ஆதரவு இருக்குது, தொண்டர்கள் எவ்வளோ ஆதரவு இருக்குது. நான் வாக்கு வங்கிக்கு வரல, உறுப்பினர் சேர்க்கை, உறுப்பினர் எண்ணிக்கை, அதுக்காக நான் கண்டிப்பாக அதெல்லாம் வந்துடுங்க சார். இப்போ இன்றைக்கி தானே நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் கட்சியோட பேர். நீ மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்கள், ஒன்றிய வாரியாக பொறுப்பாளர்கள், கிளை வாரியாக பொறுப்பாளர்கள் ஆல்ரெடி இருக்காங்க. ஊடகத்துக்காக நாங்கள் அறிவிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தேவை நிர்வாகிகள் யார் யாருன்னு கேட்பீங்க. அப்போ ஊடகத்துக்காக கண்டிப்பாக நாங்கள் ஆல்ரெடி இருக்கோம். எங்கள் கட்டமைப்பு தமிழகம் முழுக்க இருக்குது, பாண்டிச்சேரி உள்ள இருக்குது, அந்தமானில் இருக்குது, கேரளா இடுக்கி மாவட்டத்தில் இருக்குது. இதில் சசிகலா அவர்கள் தாக்கம் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தென் மாவட்டங்களில் மேபி இருக்கலான்னு ஒரு பகுதி ரீதியிலான தானே குறுக்குறாங்க ஆக்சுவலி. ஆனால் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எப்படி? இல்லை சார், நீங்கள் ஏன் சுருக்குறீங்க? இந்த பகுதி அவங்க திராவிட அரசியலை பின்பற்றி இல்லை, ஒரு சமூகத்தில் நீங்கள் சுருக்காதீங்க. ஒரு திராவிட அரசியலை பின்பற்றி வர்றாங்க. அவங்க ஒரு ஜாதியவாத அரசியல் பண்ணலை, ஒரு திராவிட அரசியலை பின்பற்றி வர்றாங்க. தமிழகம் முழுக்க ஆதரவு இருக்கிறது. அதே போல் பாண்டிச்சேரி அதிமுக எங்கெங்கே இருந்துச்சோ, மும்பை, கல்கட்டா, அந்தமான், கேரளா, பெங்களூர், கர்நாடகா, அத்தனை இடத்திலும் எங்களுடைய இயக்கம் கொடி ஏற்றப்பட்டிருக்குது. இப்போ ஒரு 2-3 நாள் அங்கே கொடி ஏற்றிட்டாங்க. அப்போ இருக்கல எங்களுடைய இயக்கம் ஆதரவோடு இருக்காங்கல்ல. அப்போ எங்களை ஒரு சமுதாய இயக்கமாக ஏன் நீங்கள் பேசுகிறீங்க? பேச தவறு இல்லையா? இல்லை, ஏன்னா நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே முன்வைத்த குற்றச்சாட்டுகளில் ஒன்று, அவர் ஒரு சமூக ரீதியிலான, ஏன்னா யாருக்கு பெரும்பாலான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குன்றதை பார்த்தா தெரியும், தென் மாவட்டங்கள்லேருந்து வரவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஒரு சமூக பார்வை வருது. அப்போது அதை இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிற இப்போது சசிகலா அவர்கள் நீங்கள் சமூக வாக்குகளை அறுவடை பண்ணுவீங்க. அப்போ அந்த கோணத்தில் தான் சமூக வாக்குகள் நோக்கி நகருங்க. வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி அந்த ரீதியாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அவருடைய கம்பெனி, அவருடைய குறிப்பில் இப்போயும் அது அதிமுகன்னு எங்களால் சொல்ல முடியாது, அது எங்களுக்கு சொல்கிற மனசு வராது. அந்த எடப்பாடி கம்பெனியில் தென் மாவட்டத்தில் 1000 பேர் இருக்கலாம், சுயலாபத்துக்காக
பொதுநலத்துக்காக யாருமே கிடையாது, சுயலாபத்துக்காக பணத்துக்காக இருக்கலாம். அவர் முன்னிலைப்படுத்துறது அவர் யார் முன்னே அவர் தான் ஒரு ஜாதியவாத இயக்கமாக மாற்றிட்டார். ஒரு திராவிட இயக்கத்தை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மிகப்பெரிய ஒரு திராவிட இயக்கம், எம்மதமும் சம்மதமே எல்லாரும் அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய அந்த இயக்கம். திமுக கூட அப்படி கிடையாதுங்க, அதிமுக அப்படி இருந்துச்சு, புரியுதுங்களா? அந்த இயக்கத்தை இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காருன்னு அவரை சொல்லலாம். சின்னம்மா அப்படி இல்லைங்க, ஒரு திராவிட தலைவின்னு சொல்லலாம் சின்னம்மாவை. அவங்ககிட்ட ஜாதி கிடையாது. நீங்கள் ஊடகங்கள் சொல்லுவீங்க அவங்களுக்கு தென் மாவட்டம் மட்டும்தான் வாக்கு வங்கி இருக்குது, டெல்டா மாவட்டம் மட்டும்தான் வாக்கு வங்கி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் தமிழகம் முழுக்க அதிமுக எங்கே இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சின்னம்மாவுக்கு ஆதரவு இருக்குது என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியுங்க. நான் இல்லை, இப்போது திமுக அரசு பொறுப்பேற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் திமுக அரசு செய்கிற தவறுகளை மக்கள் மத்தியில் அந்த அதிருப்திகளை அறுவடை பண்ணுறதுக்கான ப்ராசஸை அதிமுக பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக. இல்லை நான் முடிச்சிடறேங்க சார், நான் முடிச்சிடறேன். ஆனால் இத்துணை வருடங்களாக அப்போ அதுவே ஆக்சுவலாக பெரும்பாலும் பேசு பொருளாகிற, அதனால தான் சிறந்த எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்படலை, எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக செயல்படலைன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, ஒரு பார்வை வைக்கிறாங்க. ஆனால் அதை விட கம்மியாக தான் சசிகலா அவர்கள் எதிர்வினையாற்றி இருக்கிறார் திமுகவுக்கு எதிராக. அப்போ நீங்கள் எப்படி ஆன்டி இன்கம்பன்சியை அறுவடை பண்ணுவீங்க, ஜெயிச்சிடுவீங்க அப்படின்னு? இல்லை, ஒரே விஷயம் தம்பி நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது தான் சின்னம்மா அவங்க தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய அந்த கண்டன அறிக்கை, அவங்க செய்யக்கூடிய தவறுகள்லாம் சுட்டி இப்போ கூட இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி கூட திமுகவை பற்றி தான் பேசுனாங்க. தொடர்ச்சியாக பாலியல் குற்றம், கொலை குற்றம், எங்கு பார்த்தாலும் வெட்டுக்குத்து, இது எப்போ பார்த்தாலும் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரே தலைவர்னா சின்னம்மா தான். நீங்கள் தான் வெளிக்கொண்டு வரல, ஊடகம் தான் வெளிக்கொண்டு வரல. நீங்கள் ஜெயா தொலைக்காட்சியில் எடுத்து பாருங்கள், ஜெயா தொலைக்காட்சியில் எடுத்து பாருங்கள், அவங்களுடைய அன்றாட அறிக்கை அப்புறம் வந்துட்டு இருக்கோம். எடப்பாடி என்ன பண்ணார் தான் கேட்குறேன் நான். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி என்ன பண்ணார்? அது உள்குத்தாயிரு போச்சு. கொடநாடு கொலை வழக்கில் என்னை பற்றி பேச வேண்டாம். எங்களுடைய அதான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, நீங்கள் நியூஸ்டே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்லைங்க, அவர் என்ன செஞ்சார் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன செஞ்சார், என்ன செஞ்சிருக்கிறாரு சொல்லுங்கள். இந்த திமுக இந்த மக்கள் விரோத அரசுக்காக என்ன எதிர்வினையாற்றிருக்கிறாரு? ஒன்றுமே இல்லையே. பேருக்கு ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கிறாரு. அதிமுக சார்பில் பல இடங்களில் போராட்டங்கள்லாம் நடக்குதுங்க சார். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லாம் மொத்தமாக நிறைய விஷயம் இடங்களில் ஸ்தம்பிக்க வச்சாங்க, பேசுபொருள் ஆக்குனாங்க அந்த விஷயத்த. ஒரே விஷயம் நான் என்ன கேட்குறேன், மகளிர்லாம் நான் உங்ககிட்ட ஒரே வார்த்தை கேட்குறேன். திமுக ஆளுங்கட்சியான திமுக எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபரை கொடநாடு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சட்டமன்றத்திலே சூசகமாக சொன்னது யாரு? இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள். அந்த பேச்சு அப்படியே முடிஞ்சு போச்சு. அதில் நீங்க புரிஞ்சுக்கிற வேணாமா? அப்ப திமுகவினுடைய பி டீமாக எடப்பாடி கம்பெனி செயல்படுகிறது. ஆகவே அதிமுகவினுடைய கடக்கோடி தன்னுடைய மனநிலை தான் சின்னம்மா. அதனால தான் நாங்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரில் ஆரம்பித்திருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு எதிரியாக யார் இருப்பார்? திமுக தான். இந்த துரோகிக்கு இதோட இந்த தேர்தலோட முடிவு கட்டிடுவோம். நாங்கள் பாட கட்டிடுவோம். இந்த துரோகி எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலோட, இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலோட பாட கட்டிடுவோம்னு சொல்கிறேன். இல்லை சார், ஆக்சுவலாக நீங்கள் அதிமுகவை மீட்டெடுக்கணும்னு அதுக்காக பண்ணும்போதே உங்களால் அச்சீவ் பண்ண முடியல. இன்னொரு கட்சின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி திரும்ப எல்லாரையும் உங்கள் பக்கம் ஒரு விஷயம் தம்பி, அப்போவே உங்களால் முடியலை, அப்போ இப்போ மட்டும் எப்படி முடியல? இல்லைங்க, நீதிமன்றம் என்பது ஒரு பக்கம் இருக்குது, தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் இருக்குது, கடக்கோடி தொண்டருடைய மனநிலை எங்கிட்ட இருக்குங்க. தொண்டர்களுடைய ஆதரவு இல்லாதனால 10 தோல்வி பழனிசாமின்ற பட்டமெல்லாம் மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா கடந்த தேர்தல்களில் அதிமுகவுக்கு வந்த வாக்கு வங்கிகள் எல்லாம் யார் ஓட்டு போட்டாங்கன்னு எடுத்துக்கிறதுங்க சார்? தொண்டர்கள் தானே. இல்லை, அவங்க பேர் பார்த்தமா சொல்ல முடியாது. தலைமை செயல்ன்ற போது அவங்க நோட்டாரோட போட்டு போயிடுவாங்க, இல்லை ஓட்டு போடாமல் கூட இருந்துட்டு போயிடுவாங்க, யாருக்காவது போட்டு விட்டுருவாங்க. தலைமை சரியில்லைன்ற போது அப்ப அந்த எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்த அதிமுக தொண்டர்கள் தான் இன்னைக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுதான் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் இயக்கம். புரியுதுங்களா? அது மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆயிடுச்சு. கண்டிப்பா தேர்தலை சந்திக்க போறோம். நாங்க தான் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்கள் நிரூபிக்க போறோம். இல்ல, அதான் மக்கள் கிட்ட அதை எப்படி எடுத்துட்டு போவீங்க? ஏன்னா அதிமுக இல்ல ஒரு நிமிஷம், நான் அதிமுக இரட்டை இலை இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட இருக்கு. அப்ப அதையெல்லாம் ஓவர் கம் பண்ற அளவுக்கு, ஓவர் டேக் பண்ற அளவுக்கு நீங்க என்ன பிரச்சாரத்தை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறீங்க? மக்கள் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுவாங்க? அம்மாவினுடைய கொள்கையை பின்பற்றி தான் சின்னம்மா பேசுறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றி தான் அம்மாவுடைய ஆட்சி காலத்தை என்ன சாதனையோ அதை அது மாதிரி நாங்கள் என்னால் பண்ண முடியும் பேச போறாங்க. அதிமுகவும் அதான் பேசுது. அதிமுக பேசுதுன்னா மக்கள் ஏற்றுக்கலைங்க, அவரை தொண்டர்கள் ஏற்றுக்கலையே. ஏற்றுக்கிட்டா தானே சரி. இப்போ ஏற்றுக்கலையே, அப்போ யாரை ஏற்றுக்கிட்டாங்க? இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய நபர் நீங்கள் இல்லைன்னு தொடர்ச்சியாக நிரூபிக்கும் போது அப்போ மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சின்னம்மா தான் இதை அதிமுக தொண்டன் காலம் தூக்கி நடக்க முடிய செய்யும். இப்போ தலை குனிஞ்சு நடந்துட்டு இருக்கிறான்.
அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு செயல்பாட்டுக்கு வந்துடுச்சு. கண்டிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இயக்கம் என்பது பெரும்பான்மையாக திமுகவை எதிர்த்து நிற்கும். ஒத்த கருத்துடைய கட்சிகளோட கூட்டணின்னு சொன்னீங்க. நம்ம என்டிஏ பற்றி ஒரு பக்கம் பேசினோம். பட் இன்னொரு பக்கம் டிவிகே இருக்குது. அவங்களும் திமுகவை அப்படி எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேக்காவோட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக அது சின்னமாக முடிவு எடுப்பாங்க, நம்ம சொல்ல முடியாது. அதே போல் ராமதாஸ் ஐயா கூட மரியாதை இருந்து சந்திச்சிருக்காங்க. அந்த ஊடக சந்திப்பில் சின்னமாட்ட கேள்வி வைக்கிற போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு பதில் சொல்லுவேன், பொறுமையாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சின்னமாக முடிவு எடுப்பாங்க. இல்லை, ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் தனித்து தான் நிற்க போகிறார், நாங்கள் தனித்து தான் களம் காண போகிறோம் செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறேன். இல்லைங்க, விஜய் கூட சேரப்போறோம்னு நாங்கள் ஆணித்தனமாக சொல்லலையே சார். சின்னமாக முடிவு எடுப்பாங்க. யாருக்கு எவருக்கும் அரசியல் எந்த தேர்தல் நிலைப்பாடு மாறலாம், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பட்டுன்னு மாறலாம். இப்போ தேமுதிகவுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? முழுக்க முழுக்க திமுகவை ஒரு வலுவான எதிரியாக பார்த்தது தானே தேமுதிக. இன்னைக்கு போயிட்டு அங்கே போய் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிட்டாரு ஒருத்தர், கட்சியில் சீட்டு வாங்கிட்டாங்க. அது மாதிரி திடீர்னு ஏதாவது நடக்கலாம். ஆனால் கண்டிப்பாக தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம். அம்மாவின் தொண்டர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்கள் தேர்தலை சந்திக்கிறோம். கண்டிப்பாக அதிமுக தொண்டர்கள் நாங்கள் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்கள் என்பதை நிரூபிப்பார்கள். ஸோ விஜயோட கூட்டணியான்றது போக போக தெரிய வந்துடும். அது சின்னமாக முடிவெடுப்பாங்க. கூட்டணி பற்றி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு அந்த இது இல்லைங்க. அது சின்னமாக கட்சியோட பொதுச் செயலாளர் அவங்க எடுப்பாங்க. ஓகே சார், நிறைவாக ஒரு விஷயம், இன்னைக்கு நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம்ன்றது, காளியம்மாள் அவர்கள் வந்து அதிமுகவில் போய் சேர்ந்தாங்க. சேர்ந்துட்டு வந்தவங்க வந்து பிரஸ் மீட் கொடுக்கும்போது ஒரு சாமானியனும் தலைவனாகக்கூடிய ஜனநாயகம் அப்படிங்கிறது அதிமுகவில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. இந்த கருத்தை எப்படி பார்க்க? காளியம்மாள் ரொம்ப சகோதரி, ரொம்ப ஒரு பிடித்த ஒரு சகோதரி, ரொம்ப அவங்க ஒரு பெரிய போராளி. ஆனால் அவங்களுடைய முடிவு தவறு. நான் என்ன சொல்ல வரேன், அதிமுக கடக்கோடி தொண்டன் கூட முதலமைச்சர் ஆகல, அது உண்மை. அதை நிரூபிச்சது யார்? சின்னம்மா. ஆனா நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்களே, அடுத்து முதலமைச்சர் வேட்பாளர் யாரும் அறிவிக்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமி. அப்படி அறிவிச்சிருந்தா காளியம்மா போயிருக்கலாம். புரியுங்களா? அதை கேட்டீங்க நீங்க. இப்ப எதை நம்பி அங்க போயிருக்காங்க காளியம்மா? எந்த கொள்கையை பின்பற்றி போயிருக்காங்க? மறுபடியும் சொல்லுங்க. காளியம்மா ஒரு தமிழ் தேசிய கொள்கையை பின்பற்றி போனவங்க, மக்கள் குரலாக போனவங்க. இப்ப என்ன கொள்கை? தமிழர்ல இருந்து விலகும் போது தமிழ் தேசிய பாதையில் பயணிக்க இருக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, இல்லை அதான். ஆனால் இப்போ போகும்போது மற்ற கட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அதிமுகவில் ஒரு ஜனநாயகம் இருக்குது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஜனநாயகம் எங்கே இருக்குது? அது அம்மா காலத்தில் இருந்துச்சு. சின்னம்மா குறிப்பிட்ட காலம் பொதுச்செயலாளர் இருந்தாங்க, அப்போ இருந்துச்சு. இப்போ இருக்கா? சகோதரி மேலே ரொம்ப மரியாதை இருக்குது. உண்மையே சொல்லுவேன், ரொம்ப மரியாதையான ஒரு சகோதரி. அந்த சகோதரியை வந்து தவறான ஒரு முடிவு பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே சுதந்திரமே இல்லையே. எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் மாதிரி போயிட்டு இருக்காரு. நிறுவன தலைவர் யார் இந்த கட்சி? இல்லை சார், இப்போ எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், அவங்கவுங்க இருந்த காலகட்டம் வரைக்கும் அவங்க தலைமை பொறுப்புலேயே இருந்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அப்புறம் வேணும்னா யாராவது ஒருத்தர் வருவாங்க இல்லையா? இப்போவே யாரையாவது காட்டணும், கை காட்டணும்னு நீங்கள் எப்படி? இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி தான் இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி யாரு? ஒரு முன்னாள் அமைச்சர், முன்னாள் மாவட்ட செயலாளர். அதுவே எடுத்துக்காட்டு தானே. அது மாதிரி அடிமட்டத்திலிருந்து வந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அது மாதிரி 1000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வழிவிட வேண்டியதானே எடப்பாடி பழனிசாமி. 4.5 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீர்கள். அதே மாதிரி 5 வருஷம் நீங்கள் பொதுச்செயலாளர் இருந்துட்டீங்க. இன்னொரு ஆளுக்கு வழிவிட இது நான் அடுத்தடுத்து நான் தான் கிட்ட இருந்தா அப்போ மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? சொல்லுங்க பார்ப்போம். அதை நம்பி சகோதரி அங்கே போயிருக்குன்னா சகோதரிக்கு நல்ல மரியாதை இருந்தால் போக, அவங்களுடைய முடிவு அது இல்லை. இருந்தாலும் ஒரு துரோகி கிட்ட போய் சகோதரி விதி போராளி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களை, காளியம்மாவை பிடிக்கும். நான் நேரில் சந்திச்சேன், அவங்களுடைய பேச்சுக்களை பார்ப்பேன். வைராக்கியமான ஒரு போராளி. அவங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் அரசியல் பண்ண அப்படின்னு போகிறாங்கன்னா அவங்க கொள்கையில மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அவங்களுடைய கொள்கையை வச்சு தான் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸே இருந்தாங்க. இப்போ நான் கூட அவங்கள பேச்சை ரசிக்கிறேன்னா அவங்களோட கொள்கையை வச்சு தான். புரியுங்களா? இப்போ அவங்க போயிருக்காங்கன்னா அவங்க சுயநலம் என்று சுயநலம். உங்கள் அடுத்த கட்ட திட்டங்கள், செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நாளைக்கும் மக்களை சந்திக்கிறாங்க, தொண்டர்களை நிர்வாகிகளை சந்திக்கிறாங்க. மாவட்ட வாரியாக மாநிலம் முழுக்க பொறுப்புகள் அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதை பற்றி நம்ம 2வது பேசலாம். தற்போது நடந்த முக்கியமான நிகழ்வு தொடர்பான உங்களோட பார்வைகளை கருத்தில் பயன்படுத்த வைக்கிறோம். நன்றி தம்பி, நன்றி.